நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பாபா ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் சமன் அனுப்பியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். பதஞ்சலி ஆயுர்வேதா நிறுவனத்தின் தவறான விளம்பரங்கள் தொடர்பாக பாபா ராம்தேவ் மீதான அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாததால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு பாபா ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. உரிய அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லாமல் பதஞ்சலி நிறுவனம் தயாரிப்பு மருந்துகள் பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதாக விளம்பரங்கள் செய்யப்பட்டதற்கு எதிராகவும் அலோபதி கொரோனா தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டதற்கு எதிராக இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பதஞ்சலி நிறுவனத்தை மீது கடுமையாக சாடிய நீதிமன்றம் குறிப்பாக பல்வேறு நோய்களுக்கு பூரண குணம் என பதஞ்சலி நிறுவனம் விளம்பரம் செய்வதற்கு இது போன்ற தவறாக மக்களை திசை திருப்பும் விளம்பரங்களை ஒளிபரப்ப கூடாது என்றும் மீறினால் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கடந்த நவம்பர் 2023 எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை பொருட்படுத்தாமல் பதஞ்சலி நிறுவனம் நோய்களுக்கு பூரண குணம் என்ற விளம்பரத்தை தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஹீமா கோலி மற்றும் அசாதுதீன் அனுல்லா அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதஞ்சலி நிறுவனம் மக்களை திசை திருப்பும் தவறான விளம்பரங்களை தொடர்ந்து ஒளிபரப்பி வருவதாகவும் அறிவியல் ஆய்வுகள் உட்படுத்தப்பட்ட அலோபதி மருந்துகளை தவறாக சித்தரித்து மக்களை குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டப்படுகிறது. இதனால் கோபமடைந்த நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் நிரந்தர நிவாரணம் என்ற அடிப்படையில் இது போன்ற விளம்பரத்தை ஒளிபரப்ப தங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருது என்றும் நிரந்தர நிவாரணம் என்றால் என்ன என்ற விரும்பியதோடு கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விவகாரம் நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. பின்னர் இந்த வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை மாற்ற வேண்டும் எனவும் கடுமையான கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும் எனவும் பாபா ராம்தேவ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாபா ராம்தேவின் இந்த கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் பதில் மனு தாக்கல் செய்யாமல் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி கொண்டுள்ளீர்கள் என்று நீதிபதிகள் தரப்பில் கடும் கண்டனமானது தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்த விசாரணையின் போது பாபா ராம்தேவ் நேரில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.